இந்த வீடியோல நம்ம டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்ப்போம். போன வீடியோல நம்ம பேசிக் டேக்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்டான டேக்ஸ், ஓகேவா? 2 டேக் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கோட் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, டேபிள் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல தெரியுது, ஒரு டேபிள் தெரியுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தெரியுது. இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கா? கூகுள் ஃபார்ம்லாம் இந்த மாதிரி பேசிக் இந்த HTML டேக்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் இன்னும் CSS JavaScriptலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ்லாம். நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் மட்டும் தேவைப்படுறதுனால நம்ம HTML மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேபிள் அண்ட் ஃபார்மை நம்ம திரும்பி ரீக்ரியேட் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுமா? இங்கே நான் டெஸ்க்டாப்ல போயிட்டு நியூன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளார ஃபோல்டருங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்றேன். இதுக்குள்ளார ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, டேபிள் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு நீங்களா வந்துட்டு ஒரு பேர் வச்சுட்டு, போன வாட்டி நான் VS கோட்குள்ளார போயிட்டு அதுல ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த பர்டிகுலர் உங்களுக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதை ஓப்பன் பண்றதுக்கு, இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை VS கோட்ல ஓப்பன் பண்றதுக்கு இன்னொன்று ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, நீங்க இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, கீழே ஓப்பன் இன் டெர்மினல் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இங்க பாருங்க, டேபிள் அண்ட் ஃபார்ம். இப்போ இதுதான் பாத். இது உங்களோட டெஸ்க்டாப்ல, அதாவது உங்களோட கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ எங்க அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் லொகேட் ஆகியிருக்கு அப்படின்னு இந்த பாத் காமிக்கும். அதாவது C:, யூசர்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார, ஃபஹிமாங்கிற ஃபோல்டருக்குள்ளார, டெஸ்க்டாப்ங்கிற ஃபோல்டருக்குள்ளார டேபிள் அண்ட் ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபோல்டர் இருக்கு அப்படின்னு இது காமிக்குது. இப்போ இங்க நான் CODE கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும் உங்க VS கோட்ல. இங்க பாருங்க, எஸ் ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க. இப்ப பாருங்க, டேபிள் அண்ட் ஃபார்ம்னு அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் VS கோட்ல ஓப்பன் ஆயிருச்சு, ஓகேவா? இப்போ நான் இந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். இப்போ நான் இங்க ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன், index.html அப்படின்னு நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஏன் index.html நான் ஸ்பெசிஃபை பண்ணி போன வீடியோலயும் இண்டெக்ஸ் தான் கொடுத்துருப்பேன், இங்கேயும் இண்டெக்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்க இத ஹோஸ்ட் பண்றீங்க. நான் நீ சொன்னேன்ல, ஒரு பிசினஸ் மேன்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட நிறைய கம்ப்யூட்டர் சர்வர்ஸ் இருக்கும், அங்க நம்மளோட கோடை கொடுத்து பப்ளிக்கா நம்ம அதை கொடுத்துருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஹோஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அப்ப நம்ம ஹோஸ்ட் பண்றப்போ நிறைய ஃபைல், பர்டிகுலர் ஒரே ஒரு ஃபைல் தான் நம்ம கொடுப்போமா? நிறைய ஃபைல், நிறைய பேஜஸ்க்கான, இப்போ அபவுட், ஹோம், கான்டாக்ட்னு நிறைய பேஜஸ் இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு HTML ஃபைல் எழுதியிருப்போம். அது எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டருக்குள்ளார போட்டு நம்ம அவங்க கிட்ட கொடுத்துருவோம், அந்த சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் நம்மளோட டொமைன் வந்துட்டு www.portfolio.com அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் பேரு. இப்ப நம்ம அந்த பர்டிகுலர் portfolio.comனு டைப் பண்ணா நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபோல்டர் ரிட்டர்ன் ஆகும், அந்த ஃபைல்ஸ் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுமா? ஸோ சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, பர்டிகுலர் அந்த www.portfolio.com அப்படின்னு டைப் பண்ணி அதுக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் போய் இண்டெக்ஸ்ங்கிற ஃபைல் இருக்கா, இண்டெக்ஸ்ங்கிற ஃபைல் HTML ஃபைல் இருக்கான்னு பார்க்கும், அதுதான் திரும்பி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அது ஏன் அப்படின்னா, ஒரு கன்வென்ஷன், உங்களுக்கு எந்த பேஜ்ல லேண்ட் ஆகணும், ஒரு வெப்சைட் நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, எந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காமிக்கணும், அது எந்த பேஜ்ல லேண்ட் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ சப்போஸ் போர்ட்ஃபோலியோல ஒரு ஹோம் பேஜ் இருக்கு, அபவுட் பேஜ், ஹோம் பேஜ், கான்டாக்ட் பேஜ் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு ஹோம் பேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹோம் பேஜ் தான் காட்டணும் நம்மளோட ப்ரௌசர் அப்படின்னா, நான் அந்த பர்டிகுலர் ஹோம் பேஜுக்கான HTML ஃபைல index.html ஃபைல் நான் நேம் பண்ணிப்பேன். அந்த சர்வர் என்ன பண்ணும், அந்த ரிக்வஸ்ட் www.portfolio.comனு நம்ம டைப் பண்ண உடனே அந்த சர்வர் index.html ஃபைல திரும்பி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும், ஓகேவா? இவ்வளவுதான். இதனால தான் index.htmlனு நம்மளோட மெயின் பேஜை நம்ம நேம் பண்ணுவோம், ஓகே? இன்னொன்னு, VS கோட்ல நம்ம VS கோட் எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா, VS கோட்ல எமட்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட கோடிங்கை
ஃபாஸ்டர் ஆக்கி தரும். நீங்க இதே கோட நீங்க ஒரு நோட் பேட்ல டைப் பண்ணிட்டு அதை டாட் HTML சேவ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஃபைல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது ப்ரௌசர்ல தான் ஓப்பன் ஆகும். ஆனா அந்த நோட் பேட்ல உங்களுக்கு எந்த ஃபீச்சருமே இருக்காது. உட்காந்து நீங்க எல்லா கோடையுமே டைப் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபீச்சர் காமிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி 1 அழுத்தினா உங்களுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வருமா? அதை அழுத்திட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்க ஓப்பன். இங்க அதுவே வந்துட்டு உங்களுக்கு கோட் பண்ணி தந்துருச்சு. இப்போ நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டரா கோட் பண்ண முடியுமா? ரைட் சைட்ல பாருங்க, உங்களுக்கு கோபைலட் கூட இருக்கும். கோபைலட்டோட இன்டகிரேட் பண்ணிருக்கோம். நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட கோடை வந்துட்டு மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நமக்கு தேவையில்ல, நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நீங்க டக்குன்னு கோட் பண்ணிக்கிட்டே போயிடலாம் விஎஸ் கோட்ல. அதனால விஎஸ் கோட் யூஸ் பண்றோம். ஓகே, இங்க பாருங்க, HTML ஹெட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டான்னு ஒரு டேக்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்திலாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், போன வாட்டி டைட்டில் மட்டும் கொடுத்தோமா ஹெட்ல. ஓகே, இப்போ கீழே பாடி டேக். நான் இந்த பாடி டேக் குள்ளார ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் தானே நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ நான் இங்க கமெண்ட் கொடுத்துக்கிறேன். கமெண்ட் கொடுத்துட்டு டேபிள்ஸ் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணிட்டு கீழே ஒரு H2 டேக் ஓபன் பண்றேன். ஒரு ஹெட்டிங் டேக்ல டேபிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு இது வரணும். இப்போ இத வெப் பேஜா எனக்கு ஓபன் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணும், ரைட் பாட்டம்ல கோ லைவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க லைவ் சர்வருங்கிற எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா, இதை நான் கோ லைவ் கொடுத்த உடனே இதை நான் ரைட் சைட்ல வச்சுக்கிறேன், லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறேன். டேபிள் அப்படின்னு நமக்கு இப்போ நம்மளோட அவுட்புட் வந்துச்சு. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச கோடுக்கான அவுட்புட் இங்க இருக்கா, இதை நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிளை நம்ம ஃபர்ஸ்ட் ரீக்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, டாக்குமெண்ட்னு இருக்கா, நம்மளோட வெப்பேஜோட டைட்டில் டாக்குமெண்ட்னு இருக்கு. ஆனா எனக்கு டாக்குமெண்ட் வேணாம், எனக்கு டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எனக்கு பேர் வரணும். ஸோ இது நான் டைட்டில்குள்ளார இதை மாத்திட்டு Ctrl+S கொடுத்தேன், சேவ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆயிரும் இங்க டேபிள்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்னு. ஓகே, இப்போ எனக்கு டேபிள் வரணும். அப்போ ஆப்வியஸா என்னவா இருக்கும், டேபிள்ங்கிற ஒரு டேக் கண்டிப்பா இருக்குமா. நான் டேபிள்ங்கிற டேக் ஓபன் பண்ணிக்கிறேன். டேபிள்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ உங்களுக்கு டேபிள்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த டேபிள் டேக்குள்ள தான் போகுது. டேபிள்குள்ளார என்னென்ன இருக்கும் இங்க பாருங்க, ஹெட்டிங் இருக்கா, டேட்டா இருக்கா, ரோஸ் இருக்கா, 3 ரோ இருக்கா, பார்டர் இருக்கா, டேபிள்ல இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ரீக்ரியேட் பண்றதுக்கு சில டேக் இருக்கு. முதல்ல என்னன்னா 3 ரோ, அந்த நான் காமிச்ச அவுட்புட்ல 3 ரோ இருந்துச்சா. ஸோ ரோ கிரியேட் பண்ணும். ரோ கிரியேட் பண்றதுக்கான டேக் என்னன்னா TRங்கிற டேகை ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளார நீங்க என்னென்ன டைப் பண்றீங்களோ அது ஒரு பர்டிகுலர் ரோக்குள்ளார வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருந்துச்சு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு ஹெட்டிங் இருந்துச்சா, அந்த காலம்கான ஹெட்டிங் இருந்துச்சா. ஸோ இங்க 3 ஹெட்டிங் வரணும். ஹெட்டிங் எனக்கு வரணும் அப்படின்னா THங்கிற ஒரு டேகை நான் யூஸ் பண்ணுவேன். THன்னு ஒரு டேகை யூஸ் பண்ணுவேன். அதுக்குள்ளார என்னென்ன இருந்துச்சு, நேம், இன்னொன்னு ஒரு ஹெட்டிங் வரணும். இதுல ஏஜ், இன்னொன்னு ஒரு ஹெட்டிங்ல டிபார்ட்மெண்ட் டெப்ட்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்ப நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளார ஒரு ரோ கிரியேட் பண்ணிருக்கோம். ரோக்குள்ளார எனக்கு 3 காலம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம்கான ஹெட்டிங்கும் நம்ம கொடுத்துட்டோம். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இதை நான் Ctrl+S கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், இது 3 வந்துச்சா, ஒரே ரோல வந்துருச்சா. ஓகே, நீங்க பார்டரே வரலையே அப்படின்னு நீங்க பார்க்கலாம். பார்டர் வரணும் அப்படின்னா அதுக்கு டேபிளுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. பார்டர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, BORDER. பார்டர் ஆட்ரிபியூட்னா என்ன, டேபிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை பண்றோம். பார்டருங்க இதுக்குள்ள நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்டர் வந்துடும், டேபிளுக்கான ஒரு பார்டர் வந்துடும்.
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ரோ எனக்கு வேணும். நெக்ஸ்ட் ரோ இதுல டேட்டா ஆட் பண்ணும்ல, டேட்டா ஆட் பண்றதுக்கு நான் இப்ப இன்னொன்னு ரோ கிரியேட் பண்றேன். ரோ கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளார டேட்டா நீங்க கொடுக்கணுமா, அதுக்கு ஹெட்டிங்க்கு டிஹெச், டேட்டாக்கு டிடி, டிடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டிடி. இப்போ நான் சப்போஸ் டிடி கொடுத்துட்டு நான் சில எக்ஸ்டென்ஷன் சில இதெல்லாம் இருக்கு, சில ஷார்ட்கட்ஸ், அந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஓவர் லைனாவே டைப் பண்ணுவோம். டிடி டிடின்னு 3 கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளார நான் கொடுக்குறேன், பேர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேமா, ஆமா அகமத், அகமத் அப்படின்னு கொடுக்குறேன். என் ஏஜ் 21. டிடியில் டெப்ட்னு ஐடி. இப்போ நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன். ரோக்குள்ளார இந்த 3 காலம்லயும் நான் டேட்டாவும் கொடுத்துட்டேன். நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே இங்க பாருங்க, உங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க, அகமத் 21 ஐடின்னு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் காலம்ல ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இன்னொன்னு ஒண்ணு கொடுப்போமா, இதை நான் அப்படியே காப்பி, பாருங்க உங்களுக்கு இப்ப இது மாதிரி கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ் ஆகி வந்துச்சுன்னா ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் டாக்குமெண்ட் இருக்கா, இந்த ஃபார்மேட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே அலைன் ஆகி வந்துடும். இப்போ நான் இதுல வந்துட்டு பேரை மட்டும் ஏதாவது மாத்திக்கிறேன். அங்க என்ன ராகுல்னு இருந்துச்சா, ராகுல், அவருக்கும் 21, அவரே ஐடியும் இருக்கட்டும். இங்க பாருங்க ராகுல் 21 ஐடி. இப்போ இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல இருந்த அந்த பர்டிகுலர் டேபிள் நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டோம் ரைட் சைட்ல. ஓகேவா? இவ்வளவுதான் டேபிள். நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் போவோம். ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நிறைய மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லயும் ஒரு சைன்இன் இருக்கும், லாகின் ஃபார்ம் இருக்கும், கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் இருக்கும். 3 ஃபார்ம் கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்குமா? அப்ப எவ்வளவு முக்கியம்னு பாத்துங்க ஃபார்ம்ஸ். அது இல்லாம நீங்க கூகுள் ஃபார்ம் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கும் ஃபார்ம்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முங்கிற ஒரு டேக் இருக்கும், அந்த டேகை நான் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாரதான் நம்மளோட எல்லா ஃபார்மும் நம்ம எல்லா கண்டென்ட்டும் போகுது. இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல எனக்கு இங்க இன்புட் இருக்கா, இதுதான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். நம்ம எந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு நம்ம இன்புட் டேக் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த இன்புட், இந்த ஃபீல்டுக்கு நீங்க இங்க ஒரு நேம் கொடுத்துருக்கீங்களா, இதை லேபிள்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு நம்ம ஒரு லேபிள் லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க இமெயில் இன்புட்டுக்கு இங்க ஒரு இன்புட்டுக்கு இங்க லெஃப்ட் சைட்ல இமெயில்ங்கிற லேபிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் லேபிள் கொடுத்துருக்கோம், ஜெண்டர், ஸ்கில்ஸ், இது மாதிரி 5 லேபிள் கொடுத்துருக்கோம். இங்க 5 இன்புட் இருக்கு. அப்புறம் ஒரு சப்மிட்ங்கிற ஒரு பட்டனும் இருக்கு. நீங்க இதெல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இங்க சப்மிட் பண்ணணும்ல, ஸோ அதுக்கான ஒரு பட்டன். இதுக்குள்ளார இப்ப நான் என்ன சொன்னேன், நான் இன்புட்ங்கிற ஒரு டேக் இருக்கு. இன்புட் டேக் உள்ளார 3 ஆட்ரிபியூட் இருக்கு. அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 ஆட்ரிபியூட் இருக்கு. நார்மலா இது மாதிரி பேசிக்கா ஃபார்ம் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார இன்புட்னு அந்த ஃபீல்டு நீங்க டைப் பண்ணும்ல, இங்க பாருங்க, இன்புட் ஃபீல்டு வேர் யூசர் டைப்ஸ் டேட்டா, அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, டைப்னு இருக்கு. நீங்க ஒவ்வொரு இங்க பாருங்க, இதுக்கான டைப் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான். நீங்க பேர் கொடுக்குறீங்கன்னா அதோட டைப் என்ன, டெக்ஸ்ட். இமெயில் கொடுக்குறீங்கன்னா அதோட டைப் இமெயில். பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டைப் பாஸ்வேர்ட். அது மாதிரி நீங்க ஒவ்வொரு பர்டிகுலர் இன்புட்டுக்கு அதுக்கான டைப் இருக்கு. அந்த டைப்பை நீங்க இங்க பார்க்கலாம். டெக்ஸ்ட் டைப் இருக்கு, பாஸ்வேர்ட் டைப் இருக்கு, இமெயில், நம்பர், டேட்டா, ரேடியோ, செக் பாக்ஸ், சப்மிட், இது மாதிரி காமன் இன்புட் டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்ப யூஸ் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இதை பாத்துங்க, இத கொஞ்சம் இதை ஞாபகம் வச்சுங்க, இவ்வளவு இருக்குன்னு. இப்ப நம்ம இங்க இன்புட்க்கு போயிடுவோம். எனக்கு இப்போ நேமுங்கிறது ஜஸ்ட் அந்த டைப் என்ன, டெக்ஸ்ட் தானே. அது டைப்ல இங்க பாருங்க, நான் டைப்னு கொடுத்த உடனே அதுவே உங்களுக்கு காமிக்குது. இங்க நான் ஜஸ்ட் எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணும்.
டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இங்க இப்ப நான் இத கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஓ சாரி, இங்க பாருங்க, நான் ஃபார்ம்ங்கிற இந்த டேக டேபிள்குள்ளாரே போட்டேன், டேபிள் முடியறதுக்குள்ளாரே போட்டேன். ஸோ அதனால தான் டேபிளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா எனக்கு ஃபார்ம் அது கீழே வரணும். நான் கீழே கொண்டு வந்துடுறேன் அதை. இப்போ நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுப்போம். உங்களுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துருச்சா? எனக்கு இங்க ஒரு லைன் பிரேக் ஆகணும், எனக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டேபிளுக்கும் ஃபார்முக்கு நடுவில் பிஆர் அப்படின்னு நான் போன வாட்டி சொல்லியிருப்பேன், லைன் பிரேக்கர் டேக். அதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாருங்க ஒரு லைன் பிரேக் பண்ணி தந்துச்சு இந்த பர்டிகுலர் பிஆர் டேக். இங்க எனக்கு ஒரு இன்புட்டும் வந்துருச்சு. இந்த இன்புட்டுக்கு நான் ஒரு லேபிள் தரணும்னு சொன்னேன், நான் நேமுங்கிற ஒரு லேபிள் தரணும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இந்த இன்புட் டேக்கு மேலேயே லேபிள்ங்கிற ஒரு டேகை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேபிள்ங்கிற டேக் ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் நான் நேம் அப்படின்னு என்னோட பர்டிகுலர் அந்த லேபிளை கொடுத்துட்டேன் அப்படின்னா, நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோன்னே இங்க பாருங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லேபிள் வந்துருச்சு, ரைட் சைடில் அதுக்கான இன்புட் பாக்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணிட்டோம் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கா, அதை நம்ம அந்த பர்டிகுலர் இன்புட்டை நம்ம இங்க ரீக்ரியேட் பண்ணிட்டோம். எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும், இமெயில் வேணும். இமெயிலுக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். லேபிள் கிரியேட் பண்ணிட்டு இமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அதுக்கும் இன்புட் ஒன்று கொடுப்போம், இன்புட் பாக்ஸ். இன்புட்ல டைப்ல என்ன, டைப்ல இமெயில் இமெயில் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இமெயில். எனக்கு இது அடுத்த லைன்ல வரணும். ஸோ என்ன பண்ணணும், பிஆர் டேக் யூஸ் பண்ணி நான் அடுத்த லைன்ல எனக்கு இப்ப இன்னொன்னு ஒரு ஸ்பேஸும் வரணும் அப்படின்னா 2 பிஆர் கொடுத்துக்கணும். 2 பிஆர் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்க 2 ஸ்பேஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்னொன்னு ஒரு லேபிள் கொடுத்துப்போம். லேபிள் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட்னு கொடுத்துட்டு இதுக்கான இன்புட் ஒன். இந்த டைப்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அது புரியும். இன்புட்ல இதோட டைப் என்ன, பாஸ்வேர்ட் டைப். பாஸ்வேர்ட்னு ஒரு டைப், அதுவே காமிக்கிது பாருங்க என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு. நான் அதே மாதிரி இங்க 2 பிஆர் டேக் யூஸ் பண்றேன். எனக்கு பாஸ்வேர்ட்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, ஜெண்டர்னு இங்க பாருங்க ரேட். இது மாதிரி ரவுண்டா இருக்கா, இது நீங்க கிளிக் பண்றீங்களா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் தானே உங்களால கிளிக் பண்ண முடியுது. இதுக்கு ரேடியோ பட்டன் நம்ம சொல்லுவோம். ரேடியோ அந்த இன்புட் டைப் ஓட பேர் சொல்றேன். அதே மாதிரி இங்க பிஆர் டேக் யூஸ் பண்ணி லேபிள் பண்ணோம்னா இங்க ஜெண்டர்னு இருந்துச்சு, அதுல ஜெண்டர் ஏதாவது ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் டைப், நான் இப்போ யூஸ் பண்ண போற டைப் தான் நீங்க கொடுக்கணும். இன்புட் இதோட டைப் ரேடியோ அப்படின்னு டைப் பண்ண, ரேடியோன்னு இருக்கா. இப்போ இங்க நீங்க ஒன்று கவனிக்கணும், எனக்கு 2 இன்புட் இங்க இருக்கு. இது ஒரு இன்புட், இது ஒரு ரேடியோ, இது ஒரு ரேடியோ பட்டன், இது ஒரு ரேடியோ பட்டன். ஸோ நான் இங்க இதுக்கு வந்துட்டு மேல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு. இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு ஃபீமேல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்க பாருங்க வந்திருக்கோம் அது.
மேல்னு ஒரு ரேடியோ. இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஓகேவா? ஏன் ரெண்டுமே கிளிக் ஆகுதுன்னு தெரியலையே. ஒரே நிமிஷம். ஓகே. ஏன் இங்க ரெண்டுமே கிளிக் ஆகுது அப்படின்னா, இது ரெண்டுமே இப்பொழுதைக்கு இது ரெண்டுமே தனித்தனி இன்புட்டா நம்மளோட ப்ரௌசர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஆனா இது ரெண்டுமே ஒரே ஒரே பர்டிகுலர் ஜெண்டருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் அப்படின்னு நம்ம கொடுக்கணும்ல. அப்பதானே இது ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஜெண்டருக்கு மேல் ஃபீமேல் இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு நம்ம வெறும் இங்க இன்புட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா அதை நம்ம குரூப்பே பண்ணல. ஜெண்டருங்கிற ஒரு பர்டிகுலர் என்ன சொல்றது லேபிள்குள்ளார நீங்க அதை குரூப் பண்ணணும். அதை குரூப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இன்னொன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதுல நீங்க ஜெண்டர் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜெண்டர்னு அதாவது நீங்க நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனா ரெண்டும் ஒன்னா இருக்கணும். இப்ப பாருங்க, இதுக்கு நேம் ரெண்டு இன்புட்டுக்கான நேமும் ஜெண்டர்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ப்ரௌசர் என்ன ஐடென்டிஃபை பண்ணா, சரி இது ரெண்டு ஆப்ஷனுமே ஒரு பர்டிகுலர் லேபிள் அதுக்குள்ளார வருது அப்படின்னு அது ப்ரௌசர் கண்டுபிடிச்சிடும். இப்ப பாருங்க, ஏதாவது ஒன்றை மட்டும் தான் உங்களால கிளிக் பண்ண முடியும். முன்னாடி ப்ரௌசர் இந்த ரெண்டு இன்புட் ஃபீல்டையுமே ரெண்டு ரேடியோ இன்புட் ஃபீல்டுமே தனித்தனியா அது ஐடென்டிஃபை பண்ணுச்சு. ஆனா இப்போ நீங்க ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிட்டீங்க. இது ரெண்டுமே ஒரே லேபிள் அடியில் தான் வருது அப்படின்னு நீங்க குரூப் பண்ணிட்டீங்க. எப்படி நேம் கொடுத்துட்டீங்க. சோ இப்போ இதுல ரெண்டு ஏதாவது ஒண்ணுதான் உங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ரேடியோ பட்டன்ஸ். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துப்போம். என்ன இருந்துச்சு அங்க? ஸ்கில்ஸ் இருந்துச்சா? ஸ்கில்ஸ் நம்ம இங்க கொடுத்துப்போம். இன்புட் டைப் செக் பாக்ஸ். நான் இப்போ ஒன்று காமிக்கிறேன். இப்போ விஎஸ் கோடோட ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யூஸ் கேஸ் காமிக்கிறேன். எனக்கு இங்க இன்புட் டைப் செக் பாக்ஸ் வந்துச்சு. எனக்கு இதே பர்டிகுலர் லைன் எனக்கு கீழே ஒரு 3-4 வாட்டி வரணும். நான் திரும்பி திரும்பி டைப் பண்ண வேணாம். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்க, கீழே இந்த பர்டிகுலர் இது இருக்கா, செட்டிங் மாதிரி ஒண்ணு தெரியுதா, ஒரு ஐக்கன். அதை கிளிக் பண்ணி கமாண்ட் பேலட்னு இருக்கா, நான் ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துங்க. லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்க கமாண்ட் பேலட்னு இருக்கா, இதை டைப் பண்ணிட்டு காப்பி டவுன், காப்பி லைன் டவுன்னு ஒன்று இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இது அதே வந்துருச்சு. இதுக்கான ஷார்ட்கட் பக்கத்திலே இருக்கும் உங்களுக்கு. ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் பிளஸ் டவுன் ஆரோ. ஷிஃப்ட் ஆல்ட். இப்ப நான் கிளிக் பண்றேன், ஷிஃப்ட் ஆல்ட் டவுன். இங்க பாருங்க, எனக்கு அது கீழே வந்துச்சு பாருங்க. எனக்கு எந்த லைன் எனக்கு திரும்பி கீழே ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த லைன்ல நான் கர்சரை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைன் உங்களுக்கு கீழே அதுவே ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். நீங்க திரும்பி டைப் பண்ண அவசியம் இல்லை. இது எல்லாமே விஎஸ் கோடோட ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்க இந்த பர்டிகுலர் கமெண்ட் பேலட்டுக்கான நான் என்னோட இன்னொன்று ஒரு லேப்டாப்லலாம் இதை மாத்தி வச்சிருப்பேன். ஏன்னா ஷிஃப்ட் ஆல்ட் பிளஸ் டவுன் ஆற 3 இருக்கா, அது 3 கிளிக் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்கு டைம் கிடையாதுன்ட்டு நான் இதுக்குள்ளார போனீங்க. சாரி, ரைட். இதுக்குள்ளார போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம் எந்த கீ பைண்டிங் உங்களுக்கு வேணும். எனக்கு வெறும் ஷிஃப்ட் டவுன் ஆரோ மட்டும் தான் வேணும். ஆனா நீங்க பாத்துக்கணும், அதுக்கு அதே கீ பைண்டிங் வேற எதுக்கும் இல்லைன்னு பாத்துக்கணும் நீங்க. சோ நீங்க யூனிக்கா ஒண்ணு உங்களுக்கு நீங்களா ஒன்னு செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க நிறைய கோட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. இதை நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இவ்வளவு செக் பாக்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு 3 போதும். ஆனா எல்லாத்துக்குமே விண்டோஸ்ல லினக்ஸ்க்கு டிஃபரன்ஸ் வருமானு தெரியல. ஆனா
உங்களோட லேப்டாப்ல நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்ல ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஆரோ கொடுத்தீங்கனாலே இதுதான் வரும். இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல போய் கமாண்ட் பேலட்ல போய் நீங்க பாத்துக்கலாம். காப்பி லைன் டவுன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும் இதுக்கு போயிட்டு. ஓகே, என்னாச்சு இதுல HTML டைப் பண்ணிப்போம் இங்க. ஜஸ்ட் செகண்ட். ஆமா, நானே பார்ப்போம். HTML, CSS, அப்புறம் JS, ஜாவா ஸ்கிரிப்ட். எனக்கு இந்த 3 இதுவும் வரணும். இங்க பாருங்க, செக் பாக்ஸ்ல நீங்க 3மே கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கில்ஸ் 3மே இப்போ ஏதாவது ஒன்றா இருக்குமா? 3 கூட இருக்கலாம்ல. எல்லா வெப் டெவலப்பர்ஸ்க்கும் இந்த 3மே கண்டிப்பா இருக்கும் இந்த ஸ்கில்ஸ். ஸோ இங்க 3மே நீங்க டைப் பண்ணி லைக் கிளிக் பண்ணிக்கலாம். இங்க நம்ம நேம்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க குரூப் பண்றீங்க அப்படின்னா நேம் கொடுங்க. செக் பாக்ஸும் வந்துருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் கடைசியா எனக்கு ஒரு பட்டன், சப்மிட்ங்கிற ஒரு பட்டன் வேணும். இன்புட்லயும் பட்டன் இருக்கு, ஆனா அது நம்ம யூஸ் பண்ணாதீங்க. நீங்க பட்டன்ங்கிற இது யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பட்டன்ங்கிற ஒரு டேக் இருக்கு, அதுல எனக்கு டைப்பு இங்க பாருங்க, இதுக்கு 3 டைப் இருக்கு. எனக்கு சப்மிட்ங்கிற டைப், இதை கிளிக் பண்ண உடனே சப்மிட் தானே ஆகணும். ஸோ டைப் சப்மிட் கொடுத்துட்டு இந்த பட்டனுக்குள்ளார உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்க இங்க சப்மிட் லைக் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். Ctrl S கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டன் வந்துச்சு பாருங்க. இங்க பிஆர் லைன் டேக் யூஸ் பண்ணிப்போம். பிஆர் டேக் இப்போ இது அடுத்த லைன்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, நம்ம இப்போ டேபிளும் ரீக்ரியேட் பண்ணியாச்சு, இங்க இருந்த ஃபார்மையும் கிரியேட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் டேபிள் அண்ட் ஃபார்ம்ஸ்குள்ள அந்த டிஃபரன்ஸ். லைக் இந்த 2 டேக் ரொம்ப முக்கியம். டேபிள் கூட நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். நான் அவ்வளவா யூஸ் பண்ணது இல்லை. ஃபார்ம்ஸ் ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு வெப்சைட் டெவலப் பண்றீங்கன்னா ஃபார்ம் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் சிஎஸ்எஸ் எல்லாம் கொடுத்தோம்னா, நான் இந்த ஃபேஸ்புக் இதை காமிக்கிறேனே. இங்க பாருங்க, இங்க இமெயில், பாஸ்வேர்ட், இந்த லாகின் பட்டன், இதுவும் ஒரு பட்டன் தான், இதுவும் ஒரு பட்டன் தான். இங்க இப்படிலாம் இருக்கா? இது லாகின். கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு கொடுத்தா இதுல நிறையவே இருக்கும். இங்க பாருங்க, நேம், டேட் ஆஃப் பர்த், இது ஒரு டைப் ஆஃப் இன்புட். இதெல்லாம் நீங்க என்ன இன்புட் நீங்களா கண்டுபிடிச்சு பாருங்க. இதுக்கு டைப் 1 கொடுக்கணும், அப்பனா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். டிராப் டவுன் வரும். செலக்ட் யுவர் ஜெண்டர், பாஸ்வேர்டு, சப்மிட், இவ்வளோ. இது எல்லாமே ஃபார்ம் தான். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இதுதானே அதுவும். ஆனா இதுல சிஎஸ்எஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க, பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். அப்பனா தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். இப்போ நீங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிப்போம். அடுத்த வீடியோவோட நம்ம HTML எண்ட் பண்ணிப்போம். அதுல நான் சிமெண்டிக் டேக்ஸ்னா என்ன, இன்னும் கொஞ்சம் டிவிஷன் டேக்னு ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான டேக். அதுதான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதை நான் அடுத்த வீடியோல சொல்லி அதோட நம்ம HTML க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நீங்க இதே திரும்பி ரீக்ரியேட் நீங்களா பக்கத்துல வச்சு நீங்க இது மாதிரி இந்த விண்டோவை ஸ்பிளிட் பண்ணி ரைட் சைட்ல VS கோடு, லெஃப்ட் சைட்ல உங்க ப்ரௌசரையும் வச்சுட்டு டைப் பண்ணி ஒவ்வொரு லைனா டைப் பண்ணி பாருங்க. ஓகேவா?